அந்த பசித்து புசிக்கிறோம் அப்படிங்கிறோம்ல, அந்த சுவை, இதெல்லாம் தான் நம்ம ஆன்மீகமாக பேச வேண்டியிருக்கு. இத்தனை மணிக்கு இதை பண்ணுங்க, இத்தனை மணிக்கு இதை பண்ணுங்க அப்படின்னு பேசுறது இல்லை ஆன்மீகம். பசிக்கிட்ட என்னன்னு உனக்கு தெரியணும். அப்போ தான் இன்னொருத்தரோட பசி அறிய முடியும். பசிக்கு பிறகு ஒரு முதல் உணவு என்ன, அதை தான் நம்ம ஆன்மீகம் தொடர்ந்து சொல்லி கொடுத்துட்ருக்கு. இந்த கோரை நம்ம விட்டுறோம். கோரை விட்டுட்டு ரிச்சுவல்ஸ்குள்ளே சுற்றிட்டு இருக்கோம். கோர் என்ன, கட்டுப்பாடு. அதன் மூலமாக ஒரு காரியத்தை சாதித்த, அதாவது இந்த யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க, என்ன சொல்கிறது, கர்ம யோகம் அப்படின்னு. தினம் தினம் உங்களோட விஷயங்களை, கடமையை செய் பலனை எதிர்பாராதே, அந்த கடமைகளை செய்யக்கூடிய உறுதி, எந்த பலனையும் எதிர்பார்க்காம. ஃபாஸ்டிங் நடந்தால் இப்படி நடக்கும் அப்படி நடக்கணும், 1000 பலன்கள் இருக்குது, 1000 விஷயங்கள் மக்கள் சொல்கிறாங்க. ஆனால் இந்த விஷயங்களை நீங்கள் செய்யும்போது உங்களுக்குள்ளே ஏற்படுற உறுதி இருக்குல்ல, அந்த தொடர்ந்து அந்த உறுதியை நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா எதை வேணாலும் சாதிக்கலாங்கிறது தான் ஆன்மீகம் சொல்லித்தரும். அதுதான் சுப்பிரமணியன், முருகர் எல்லாருமே சொல்லித்தரேன். அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் இது. அந்த ரீஃபீடிங்கோட முக்கியமான விஷயம் என்னென்னா, 2வது நாள் சாப்பிடும்போது வெறும் காய்கறி, அப்புறம் டெய்லி ப்ரோட்டீன் போயிடும், நியூட்ரிஷன் போயிருக்கும் உடம்புல, நியூட்ரிஷன் போயிருக்கும், மெக்னீஷியம் இருக்காது, உடம்பு வலி வரும். அப்போ எப்சம் சால்ட்டில் பாத் எடுக்க சொல்லுவோம். அப்போ நியூட்ரிஷனை ரீஃபீட் பண்ணணும். ஏன்னா கண்டிப்பாக அதனால உங்களுக்கு நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி வரவே வரும். ஈஸி கிடையாது. அதுவும் பெண்களை நான் ரொம்ப அதிகம் எடுக்க சொல்ல மாட்டேன். பெண்களுக்கு, ஆண்கள் எவ்வளோ நாள் வேணாலும் தாக்கு பிடிக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு அந்த வேட்டையாடும்பொழுது அவங்க உணவு இல்லாமல் இருந்து பழக்கம். பெண்களுக்கு ஹார்மோனல் சிக்கல்கள் உண்டு. அதனால் அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ என்னென்ன விட்டமின் வேணும், பாதாம் எடுக்க சொல்லுவேன். நான் வெஜிடேரியன் சாப்பிட்றதுன்னா பாதாம் எடுக்க சொல்லுவேன். இல்லாட்டி போன் சூப்பு, அவங்க சிக்கன் சூப்பு, இப்படி ஒவ்வொரு முட்டை. அப்புறம் 3வது நாள்லேருந்து வெறும் முட்டையோட வெள்ளைக்கரு, அதுக்கப்புறம் கொழுப்பு, இப்படி ப்ரோட்டீன் எல்லாமே பேலன்ஸ் பண்ணி, விட்டமின்ஸ் இப்படி பேலன்ஸ் பண்ணி 7 நாள், இப்போ 6 நாள் நீங்கள் விரதம் இருந்தால் 6 நாள் ரீஃபீடிங் மெத்தடில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ரெகுலராக என்ன சாப்பிட்றீங்களோ அதுக்கு போகணும்.